6/2026 திங்கட்கிழமை இன்றைய தினம் வெளியான காலை முரசு பத்திரிகையின் செய்திகளை தொகுத்து வழங்கும் நான் NK கஜரூபன். மாகாண சபை தேர்தலில் நடந்தால் நாம் அமோக வெற்றியீட்டுவோம், தோல்விக்கு அஞ்சியே இந்த தேர்தலை அரசு இழுத்தடிக்கின்றது என்று சஜித் குற்றச்சாட்டு என்று செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. முன்னாள் MP ஜெயானந்தமூர்த்தி காலமானார் என்ற செய்தி. மட்டக்களப்பு மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சேனாதிராசா ஜெயானந்தமூர்த்தி 61 வயது சுயினம் காரணமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற நிலையில் காலமானார் என்று அவரது புகைப்படத்துடன் செய்தி முற்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மக்களின் பணத்தை சுரண்டுகின்றது அரசு, எரிபொருள் விலை குறைப்பு எங்கே என்று முஜிபுர் கேள்வி என்ற செய்தியும் இன்றைய முற்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கிளிநொச்சியில் நேற்று பதற்றம், விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல், பெண்கள் முதியவர் உட்பட 14 பேர் கைது என்ற செய்தி உமையாள்புரத்தில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து. அனுரகுமார ஜனாதிபதியாக பதவியேற்றமையை ஊழல்வாதிகளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. தேசிய மாணவர் வீரர் தினத்தில் அமைச்சர் சுனில் ஹந்துனெட்டி சாடல் என்ற செய்தி அங்கே புகைப்படத்துடன் வெளியாகி இருக்கிறது. ஜனநாயகத்தையும் கல்வி சுதந்திரத்தையும் காக்கவே பேராதனை மாணவர்கள் உயிர் தியாகம் செய்தனர். விரிவுரையாளர் இந்திக்க தென்னக்கோனூரை, எந்த ஒரு சமூகமும் தங்களை சிறுபான்மையினராக நினைக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன், திலித் ஜெயவீர MP உறுதி என்ற செய்தி அடுத்து காணப்படுகின்றது. சிகிச்சைகள் பெறுவதை விட முன்கூட்டியே தடுப்பதை வழி, டெங்கு பரவல் குறித்து மருத்துவர் கபில கண்ணங்கர எச்சரிக்கை. வெற்று வேட்டு உறுதிமொழி என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் ஆராய்ச்சி கட்டுவவில் கோர விபத்து, கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் கார் பாய்ந்ததில் ஒருவர் பரிதாப உயிரிழப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. மாநசபை தேர்தலை விரைவாக நடத்த ஆணைக்குழு முழு ஒத்துழைப்பு வழங்கும், தலைவர் ரத்நாயக்க உறுதி என்ற செய்தி அடுத்து காணப்படுகிறது. மக்களை அணிதிரட்டி இந்த அரசை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம், இப்படி எதிரணி MP தயாசிறி சபதம். புலம்பெயர் அமைப்புகளிடம் அரசு பெற்ற நிதியை உடன் வெளிப்படுத்துங்கள், அர்ஜுனா MPக்கு பத்திரமுல சீலரத்தின தேரர் சவால் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. வெவ்வேறு இடங்களில் கோடாவுடனும் மதுபானத்துடனும் 3 சிக்கினர். மஹிந்த தரப்பினரை பாதுகாக்கும் நோக்கம் நமக்கு அறவே கிடையாது, பலரை சிறையில் அடைப்பதன் மூலம் மாத்திரமே நாட்டை முன்னேற்ற முடியாது என்று அரசை சாடுகிறார் திலித் என்ற செய்தி அடுத்து காணப்படுகிறது. இலங்கையில் இப்போது இருப்பது ஒரு நகைச்சுவை எதிர்க்கட்சியே, பலமான எதிர்க்கட்சியே தேவை என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்து. அமைச்சர் சந்திரசேகரன் கூட்டி வந்த NPPயின் அடியாட்களே கூச்சலிட்டு காடைத்தனம் புரிந்தனர். ஒருங்கிணைப்பு குழு யாழ் கூட்டத்தில் அமளி துமளி குறித்து கஜேந்திரன் தெரிவித்த கருத்து அது. சந்தேகத்துக்கிடமான நபர் தொடர்பில் சுரேஷ் சாலேவின் மனைவி முறைப்பாடு. இங்கு மனித புதைகுழி ஆய்வுக்கு நிபுணத்துவம் போதிய அளவு இல்லை, இப்படி ஒப்புக்கொள்கிறார் நீதி அமைச்சர்.